ஜாமீனில் வெளியில் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேடையில் பேசிய போது இன்னும் 2 நாட்களில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தான் நேர்மையானவன் என்று மக்கள் நினைத்தால் தனக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் என்றும் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஆகிய இந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. இந்த நிலையில் வரக்கூடிய ஹரியானா தேர்தலிலும் தனித்து போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த அறிவிப்பு அரசியல் முக்கியத்துவம் சார்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலுடன் சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் தன்னுடைய பேச்சின் போது வலியுறுத்தியுள்ளார். विधायक दल की मीटिंग में अगले मुख्यमंत्री के नाम का तय किया जाएगा. मैं मनीष जी से बात कर रहा था. जो पीड़ा मेरे मन में है वो पीड़ा मनीष जी के मन में भी है. इनके लिए भी वही सब कहा गया जो मेरे लिए कहा गया है. मनीष जी का भी कहना है कि ये दिल्ली के उप मुख्यमंत्री और शिक्षा मंत्री और मंत्री का पद तभी संभालेंगे जब दिल्ली की जनता कहेगी कि मनीष सिसोदिया ईमानदार है. तो मैं और मनीष सिसोदिया हम दोनों का फैसला आपके हाथ में है, जनता के हाथ में है. हम दोनों जनता की आम आदमी पार्टी से कोई और मुख्यमंत्री बनेगा. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த அறிவிப்பு சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷபீர். அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கணும்? இதற்கு பின்பு அரசியல் நகர்வு இருக்கு அப்படின்ற அந்த கேள்வியையும் நம்மளால ஒதுக்கி வைத்து இந்த அறிவிப்பு பார்க்க முடியாது தானே? நிச்சயமா இது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு தான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இன்னும் ஒரு 8 மாதங்கள் இருக்கிறது டெல்லி மாநிலத்துக்கு தேர்தலுக்காக. அதற்கு முன்பு பாஜகவுடைய திட்டம் என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக டெல்லியில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த தொடர் முயற்சிகள் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. பட் அவங்களால அந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியல. ஆம் ஆத்மி பார்ட்டியை டெல்லியில் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவங்களால ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த ஹோல்டை டெல்லியில அவங்களால அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்துச்சு. அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீது, அதே போல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் மீது பல்வேறு விதமான வழக்குகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஊழல்வாதி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருந்துச்சு. இந்த பிம்பம் வருகின்ற ஹரியானா மாநில தேர்தலில் அது பிரதிபலிக்கும். ஏன்னா அங்க காங்கிரசுடனான கூட்டணி அப்படின்றது அவங்களுக்கு அமையல அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பாஜக எதிர்பார்த்தாங்க. பட் இந்த சமயத்துல இந்த முடிவு எடுக்கலன்னா இத ஒரு பேட்டர்னா இவங்க மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தோட சேர்ந்து டெல்லிக்கும் தேர்தல் நடக்கிறது அப்படின்னும் போது இன்னும் பிஜேபி மீது அந்த பிரஷர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 4 மாநில தேர்தல்கள்ல பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த நரேட்டிவ் அப்படின்றது செட் ஆயிரும். அதை பாஜக விரும்பவில்லை. அதனாலதான் 2 மாநிலங்களுக்கு தனியாக தேர்தலும், அதே போல மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுக்கு தனியாக தேர்தலும் நடக்கிறது. சோ இப்போ டெல்லியும் மகாராஷ்டிரா தேர்தலுடன் சேர்ந்து நடக்கிறது அப்படின்ற பட்சத்துல பாஜகவுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி அப்படின்றது இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சிம்பத்தி வேவை பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருப்பதா நான் பாக்குறேன். முக்கியமா நீதிமன்றத்திலிருந்து அந்த ஜாமீன் கொடுத்த போது அதற்கான நிபந்தனைகளாக முதலமைச்சருடைய கோப்புகள் கையெழுத்திடுவது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை நீதிமன்றம் கொடுத்திருந்தது. இப்போ அதை தாண்டி அரசியல் நகர்வு என்ற வகையிலான ஒரு கோணத்தில் தான் இதை பார்க்க வேண்டுமா, அல்லது நீதிமன்றத்தினுடைய இந்த நிபந்தனையை நிறைவேற்றுவதற்காக இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமா? கட்சிக்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போனதுக்கு பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பத்தி ஃபேக்டர் அப்படின்றத அவங்களால
பயன்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்றத பாக்குறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லீடரா தான் அவர் இருக்காரு. எப்ப என்ன நடவடிக்கையில அவர் இறங்குவார் அப்படின்றது தெரியாது. மீண்டும் அவர் எலெக்ஷனுக்கு போறாரு அப்படின்னும் போது அவரு எலெக்ஷன் அந்த மாதிரி சமயங்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு பாக்குறேன். என்ன நீங்க 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அந்த நரேட்டிவ் அப்படின்றது ஒண்ணு செட் பண்ணாரு. அந்த தேர்தல்ல 75 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே பாஜகவுல பதவிகள்ல இருக்க முடியாது, அப்போ அடுத்தது அமித்ஷா தான் அந்த இடத்துக்கு பிரதமராக வரப்போகிறார் அப்படின்ற அந்த நரேட்டிவ் அவர் செட் பண்ணோடனே அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. யோகி ஆதித்யநாத் ஓரங்கட்ட போறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். அப்படின்னும் போது அவரு சில விஷயங்களை அரசியல் ரீதியாக போகும்போது அப்படியே போற போக்குல அவர் அதை மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. அது பத்திக்கிட்டு எரியக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்கள் பார்த்திருக்கோம். இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றது இருக்கு. ஏன்னா கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு விதமான அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு, ஒரு விதமான சோர்வான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கு. நீங்க இப்போ இந்த சிம்பத்தி ஃபேக்டரை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் பழிவாங்கப்பட்டேன், என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ற அந்த விக்டிம் கார்டை பிளே பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய அரசியல் நடவடிக்கையில ஈடுபடணும்னு பாக்குறாங்க. என்னன்னா அவர் முதலமைச்சராக இருந்து செயல்படக்கூடாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாஜகவுடைய சதி அப்படின்னு தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் இந்த முடிவுகள் அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு கோணமும் இதுல இருக்கு. ஹரியானாவில் தனித்து போட்டிடுறாங்க ஆம் ஆத்மி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. டெல்லியிலையும் அது தொடரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு பலமான போட்டி உருவாகும் அப்படின்ற ஒரு சூழல் வலிந்து உருவாக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஜக ஒரு பக்கம் அங்க ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆப்போசிஷன்ல ஒரு டிவிஷன் இருக்கிறத அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் ராகுல் காந்தி கடுமையான முயற்சிகளை எடுத்தாரு, ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு கூட்டணி அமைத்து விடலாம் அப்படின்னு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்தது, அந்த முடிவுகளை அவங்களால எடுக்க முடியல. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸ் அதை விரும்பல. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வர்றத அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்ல. நமக்கு சாதகமாக களம் இருக்கிறது அப்படின்றதுனால அவங்க அதை பயன்படுத்தி கொண்டு நாம இந்த தேர்தல்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ் லீடர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள்ல பல பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல சரி பண்ண முடியல. ரெண்டாவது அந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் இல்லை அப்படின்னும் போது ஒரு விதமான குழப்பமான ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால அங்க அமையல. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியிலயும் அவங்களுடைய அந்த இழந்த வாய்ப்பை மீண்டும் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் திடீரென்று வந்த உடனே ராஜினாமா செய்வாரு அப்படின்னு. பட் அவர் ராஜினாமா செய்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள், அவர் மீதான அந்த விமர்சனம், அவருக்கு எதிராக ஒரு சதி என்பது நடக்கிறது அப்படின்றத இந்த தேர்தல்ல ஒரு மைய பிரச்சனையாகவும் ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இப்போ இது ஒரு தொடர் பிரச்சாரமாகவும் இதை தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்துல ஒரு மைய பகுதியாகவும் அவர் கொண்டு போவாரு. இன்னொன்னு, டெல்லியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்றது இருக்கிறது. அதை உடைக்க வேண்டும் அப்படின்னு தான் மனிஷ் சிசோதியா, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் மீதெல்லாம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் வழக்குகள் அப்படின்றத அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் தேர்தல் களத்தை சந்திக்க முடியுமா அப்படின்றதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய திட்டமாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த அறிவிப்பு சார்ந்த விரிவான விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ஷபில்.